நேற்றும் இன்றும் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியோ கலந்து கொள்ளாமல் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியால் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் துமிந்த திசாநாயக்க, அனுர பிரியதர்ஷன யாப்பா, சஞ்சீவ எதிரிமான உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். ඔබතුමා ප්‍රකාශ කරා විපක්ෂයේ විදියට දැන් ඊයේත් මාධ්‍යම තිබ්බදත් තියෙනවා දැන් මේ ලොකු හඬක් නගනවා කියලා. හැබැයි ප්‍රධාන විපක්ෂයේ විදියට සජ්ජබෙත් නැහැ විපක්ෂ නායකතුමත් නැහැනේ ඔබතුමාලත් එක්ක. இல்லை, அரசியல் கட்சிகள் என்ற விடயம் எமக்கு முக்கியம் இல்லை. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்த அரசாங்க எதிர்ப்பு குழுக்கள். எதிர்க்கட்சி தலைவரும் அரசாங்க எதிர்ப்பாளர் என்று நாம் நம்புகின்றோம். ஏனெனில் பொதுவாக அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தின் ஒரு கட்சியாகவோ அல்லது அரசாங்கத்தின் உறுப்பினராகவோ இருப்பதில்லை. ஆனால் அவர்களை தெரிவு செய்வதற்கான திட்டம் என்னவென்பதை பொறுத்தவரையில் அவரை உள்ளடக்கிய பிரதான எதிர்க்கட்சி அவர்களை தெரிவு செய்ய விரும்புகிறது. ஆனால் அவரும் நாமும் ஒரே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தொடர்பாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு பதிலளித்தார். எதிர்க்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி அல்லது எதிர்க்கட்சி தலைவராக தமது பணியை செய்வதை நாம் காண்கின்றோம். மேலும் எதிர்க்கட்சியின் மற்றொரு குழுவும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக செயற்படுகிறது. மேலும் மற்றொரு குழு மக்களின் குரலாக செயற்படுகிறது. ஆகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த நாட்டு மக்களின் பக்கம் நிற்கின்றது. மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படும் எந்த ஒரு தளத்திலும் நாம் ஒரு சக்தியாக விளங்குகின்றோம். ජනතාවගේ ප්‍රශ්න කතා කරන ඕනෑම වේදිකාවක බලවේගයක් බවට අපි ඉන්නවා. ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் சேரவில்லை? இது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அளித்த பதில். இல்லை, நாம் தேவையான சந்தர்ப்பங்களில் செல்வோம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நியாயமற்ற முறையில் வழக்கு தொடரப்பட்ட போது எதிர்க்கட்சியில் இருந்த நாம் அனைவரும் அங்கு சென்றிருந்தோம். தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை?